You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழ்க்கை அப்டேட் 3.0. நம்ம வழக்கம் போல் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நமக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதுக்காக ரெடி ஆகிட்டு எல்லாமே முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்ருக்கேன். அப்படி இன்றைக்கி நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எங்கள் டேடிக்கு ஐ செக்கப்புக்காக போயிட்டுருக்கேன். அதுக்காக மார்னிங்கே குக்கிங்லாம் ஓகே, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போவோம் அப்படிலாம் இல்லை. சேமியா செய்யலான்னு நினச்சேன். தென் சேமியா வேணாம் அது இதுன்னு சொல்லி ஏதோ செஞ்சு கடைசியில் ஏதோ ஒன்றுத்த சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ரெடி ஆகிட்டு இப்போ இருக்க வெயிலில் வேறு பஸ்ஸை கண்டுபிடிச்சி பஸ்ஸில் நம்ம ஏறி போகிறது நடக்காத ஒரு விஷயன்ற மாதிரி எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணுச்சு. அதனால் நம்மளுக்கு பஸ்ஸும் வேணாம் ஒன்றும் வேணாம், நம்ம வண்டியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட நான் செஞ்சு விட்டேன். செஞ்சு ஓகே, நம்ம வண்டியில் போனால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்ட்ரைட்டை உட்காந்தம்மா மைனாக போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பஸ்ஸுமே அப்படி தான் போகும், ஆனால் கொஞ்சம் நின்று நின்று போவோம். நான் எங்கேயுமே நிறுத்த தான் போவேன். நான் ஓட்டுற வண்டி ஸ்பீடு பஸ்ஸு ஸ்பீடே அதிகமாக இருக்கும் போல், அப்படி தான் இருக்கும். ஒரு வழியாக வண்டிக்கு பெட்ரோல்லாம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே சென்று விட்டோம். சரி ஓகே, நம்ம இது ஆக்சுவலி என்னன்னா, இது எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரவிந்த் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 60 ஏஜ்க்கு அபோவ் இருக்க பீப்புள்ஸ்க்கு இவங்க ஃப்ரீயாகவே ஐ செக்கப் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக ஐ செக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே இவங்க ஃப்ரீயாகவே ஆப்ரேஷன்ஸு அது மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் உங்களுக்கு 60 வயசு மேலே ஆயிருக்கணும். 40 வயசு 30 வயசுலேயே எனக்கும் ஃப்ரீயாக பாருங்கன்னு போய் சண்டைலாம் போடக்கூடாது. நான் சொன்னேன்னு சொல்லிட்டுலாம் கேட்கக்கூடாது. இது ஜஸ்ட்டு 60 இயர்ஸ்க்கு மேலே அதுக்கு மீறி உங்களுக்கு ஏஜ் கம்மியாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு நம்ம காசு கொடுத்து தான் இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு செக்கப்புக்கு ஒரு மாதிரின்ற மாதிரி இருக்கும். நம்ம கார்டு காசை கொடுத்து நம்ம இது பண்ணி போட்டுக்கணும். ஃப்ரீன்ற செக்ஷன் அதுக்குமே கீழேருந்து ப்ராசஸ் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி மேலே வருவாங்க. நாங்கள் இப்போ எதுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோறு சாப்பிட்றதுக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு ஐக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். அப்போ எங்கள் டேடிக்கு கொஞ்சம் சுகர் இருக்கனால நரம்பு ஏதோ வீங்கியிருக்கு. அது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நீங்கள் பொறுமையாக ப்ராசஸ் பண்ணுங்கள், இப்போதைக்கு நான் உணவு உட்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உணவு உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். யாராச்சும் வடை கூட சாஸ் வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான்லாம் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஒரு காஃபி வேறு போட்டிருந்தேன். இவங்கலாம் மிஷின் காஃபி போடுறாங்க. மிஷின் காஃபிலாம் நல்லா தான் இருக்குது. பேசாமல் வீட்டில் ஒரு டப்பா தூக்கிட்டு வச்சிடலாமான்னு பார்க்குறேன். நல்லா இருக்குது. நம்ம அவசரப்பட்டு ஒரு பால் பொங்கல் எடுக்க பேன்னு வேடிக்கை பார்த்துட்டு பண்ணி இவங்க இப்படி அமுக்கணுன்னே காஃபி ஸ்வைங்குன்னு வருது. அது மாதிரி நானும் மிஷின் காஃபி வாங்கிக்கலான்னு இருக்கேன். மக்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தட்டி விட்டுக்கோங்க. ஒரு வழியாக உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் 2 குட்டி வாண்டுங்க கொஞ்சம் அமர்க்களம் பண்ணிக்கிட்டு இருந்ததுங்க. அதுங்க கிட்ட கொஞ்ச நேரம் கதையெல்லாம் பேசிட்டு வரத்துக்குள்ள அவளுக்கு ஒரு அக்கா வேற இருக்காங்களாம். அவங்க வேற நான் ஸ்கேட்டிங் பண்ணுறேன், இதை பாருங்க அதை பாருங்கன்னு மாற்றி மாற்றி ஒரு அலப்பறையை போட்டு விட்டாங்க. சரி ஓகே, அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் வேடிக்கைலாம் பார்த்து முடிச்சுட்டு என்னுடைய தந்தை என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவர் என்னோட ஹெட்செட்டை ஹைஜாக் பண்ணிட்டாரு. ஹைஜாக் பண்ணி அவர் பாட்டுன்னு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு உட்காந்து. நானும் இல்லை என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் பாட்டு கேளுங்க, உணவு சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் போயிட்டு சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நான் எதுக்காக இந்த பிரிஞ்சு ஆர்டர் போட்டேன்னு எனக்கே தெரில. அப்படி ஒரு கேவலமான பிரிஞ்சாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுக்கு நான் கம்முனே இருந்திருக்கலாம் அப்படின்னு. இது பிரிஞ்சு வேறு 60 ருபீஸா, இதுக்கு நான் 10 ரூபா பிரிஞ்சே வாங்கி சாப்பிட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. செம்ம காண்டாயிடுச்சு. எங்கள் அப்பா ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கியிருந்தாங்க. அந்த மீல்ஸுமே நல்லா இருந்துச்சு. இன்னொரு வழியாக எல்லா செக்கப்பும் முடித்து விட்டு நான் அங்கேருந்து சென்று விட்டேன். செல்லும்போது ஷேடோ தெரிஞ்சது. சரி ஓகே, அதை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு எடுத்துகிட்டு இருந்தேன். என் அப்பா என் கூட நடந்து வந்துட்டு இருந்தனால அவங்களுமே சைடில் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து வேற நிறைய பேர் பேயின்னு கலாய்க்கிறீங்க கமெண்ட்டில். உங்களுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்குது, பார்த்துக்கிறேன் உங்களை. தென் வண்டி அங்கே விட்டுருந்தோம்.
இது எப்படின்னா, நேரா போய் என் வண்டிய எடுத்துருக்கலாம். இங்கேருந்து இங்க சுத்தி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சுத்துறதும் இல்லாம என்னுடைய தந்தையும் கூப்பிட்டு, "வாங்க சுத்துவோம்" அப்படின்னு சொல்லி சுத்த வச்சுட்டுருந்தேன். நடக்கிறது நல்லது தான். பண்றது தப்பே இல்ல. நடக்கிறது நல்லதுன்னு ஏதோ உளறிக்கிட்டு நான் பாட்டுன்னு போய்க்கிட்டு இருந்தேன். ஒரு வழியா வந்து வண்டிய கண்டுபிடிப்போமா மாட்டோமான்னே தெர்ல. எனக்கு வந்து நான் வந்து என்ன நினச்சேன், இதான் ஷார்ட்கட் வண்டிய இங்க தான் விட்டோம் அப்படின்னு நினச்சு தான் நான் இந்த பக்கம் வந்தேன். வண்டி என் கண்ணுக்கு தெரியவே இல்ல. அப்புறம் தான் யோசிச்சேன், நான் அந்த பக்கத்துலேருந்து வந்திருந்தாலே என் வண்டிய உடனே புடிச்சிருக்கலாம் போல. இந்த பக்கத்துலேருந்து நான் வரத்துக்குள்ள என்னால முடியவே இல்ல. அவ்வளோ நேரம் வந்து நானும் வண்டிய தேடிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் என் தந்தை சொன்னாங்க, "வண்டி நீ அந்த பக்கம் ஓட்டணும். அந்த பக்கத்துக்கு நம்ம அப்படி போயிருந்தாலே முடிஞ்சிருக்கும். நீ எதுக்கு இப்படி சுத்தி கூட்டின்னு வந்தேன்னு எனக்கு தெர்ல" அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு குமாரே. சரி, அசிங்கத்த காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், கருப்பட்டி காஃபிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டேன். அங்க போனா அங்கேயுமே காஃபி நல்லா தான் இருக்கு. அவங்க வந்து கையில தான் போட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எதையோ ஒண்ணத்த கலந்து வச்சிருந்தாங்க. அது என்னன்னு தெர்ல. அது ஒரு வழியா அப்புறமா பார்த்துட்டு அது நம்ம வீட்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். காஃபி குடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க ரொம்ப நேரமா ஏதோ ஊத்துன்னு ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. என்னோட அப்பா அது காண்டாயிட்டு, இத வந்து நான் ரோட்டு டீ கடையிலே போய் குடிச்சிட்டு இருப்பேன். நீ எதுக்கு இங்க கூட்டின்னு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களுமே காஃபி குடுத்தாங்க. காஃபி குடுத்தோனே காஃபி தான் குடிச்சேன். எனக்கு நைஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் போன வாட்டி போம்போது இதோட ரேட் வந்து ₹10 மட்டுமே. ஆனா நல்லா இருக்கு. இவங்கலாம் விக்கிற ஐஸ விட அவனே கொஞ்சம் நல்லா கட்டியா வித்துக்கிட்டு இருக்கான். அவனோட ஐஸுமே பரவால்ல போல இங்க விக்கிற ஐஸ்லாம். அதனால வந்து எனக்கு காண்டாயிட்டு 2 ஐஸ போட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏதோ பொட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா பொட்டி அமுச்சு வச்சுக்கிறீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். என்னென்னலாம் அமுச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பார்த்தா, அப்பதான் நம்ம வந்து ஒரு சர்ஃப் ஆர்டர் போட்டிருந்தோம். அதுதான் இருந்துச்சு. சரி ஓகே, அத ஓரமா தூக்கி போடுவோம். இப்போ நம்ம முறுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு சாப்பிட ஆரம்பிச்சேன். நானும் சிறிது நேரம் வந்து முறுக்க உட்காந்து சாப்பிடுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு, எங்க டாடி வந்து ஊர்லேருந்து முறுக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த முறுக்கு தான் இது எல்லாமே. நம்ம வந்து முறுக்கை உட்கொண்டு காப்பியும் குடிப்போம் அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் காப்பி வரவே இல்ல. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த காப்பி வந்தது. அதுக்குள்ளே முறுக்கெல்லாம் முடித்து விட்டேன் நானு. சரி ஓகே, முறுக்கெல்லாம் முடித்து விட்டதுக்கப்புறம் நம்ம காப்பியை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டேன். முறுக்கை முடித்து விட்டு காப்பியை குடித்து கொஞ்ச நேரம் இருக்கும்போதே எனக்கு வந்து ஒரு அழைப்பு வந்தது. சரி ஓகே, என்னதான் அழைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பானு அக்கா வந்திருந்தாங்க. இந்த அக்கா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஆரி கற்றுக்கிறவங்க அப்படின்னு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோன்னு இல்லை, ஏற்கனவே இவங்களை எனக்கு தெரியும். அப்படியே எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் போய்க்கிட்டே இருக்கு. அவங்கள தான் பார்க்கறதுக்காக வெளியே வந்துட்டேன். அவங்கள பார்க்கறதுக்கு வெளியே வந்தால் அவங்க வந்து என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி எந்த இடத்துக்கு அவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு வந்து ஒரு ஐயோ அது பேர் என்ன, சிலம்பம் கற்றுக்குறாங்க. அவங்க வந்து நேஷ்னல் காம்படிஷன் வைக்கிறாங்களாம். அதுக்காக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் என்னை வந்து அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரே ஜாலியாக இருந்துச்சு. இது மாதிரி வந்து நம்ம பார்க்கறதுக்கே வந்து நல்லாயிருக்கும், நானும் வரேன் அப்படின்னு எப்பயோ சொல்லியிருந்தேன். அதுக்காக அவங்க என்னை இன்னைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு தான் வந்துச்சு. போகிற வழியில் வந்து அவங்க வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு பெட்ரோல் பங்க் போனேன். என்னடா கூட்டம் இதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. 6 மணிக்கு மேலே பெட்ரோல் பங்க் ஒரே கூட்டமாக இருக்குது. வீட்டுக்கு போகிறவங்க வந்து ஃபுல்லாக பெட்ரோல் அடைப்பட்டு விட்டு தான் செல்வாங்க போல. ஆனால் காலையிலலாம் இந்த பெட்ரோல் பங்க்லாம் கூட்டமாக இருக்க மாட்டேங்குது. அது என்ன நைட் ஒயின் ஷாப்பாவது இது கூட்டமாக இருக்குது அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஒரு வழியாக நாங்கள் எங்கே சேர வேண்டுமோ அங்கே சென்று விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி நாங்கள் வந்து சென்று வந்து அடைந்து விட்டோம். நாங்கள் அடைய வேண்டிய இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் தான் இந்த காம்படிஷன் நடக்கல, ப்ராக்டிஸ் நடந்துட்டுருக்கு. சரி ஓகே, அந்த ஸ்கூலை சுற்றி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே வந்து பேரண்ட்ஸுமே ப்ராக்டிஸ் எடுத்திருந்தாங்க. பிகாஸ் வந்து அந்த காம்படிஷனை வந்து ஏதாச்சும் ஒரு பேரண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதில் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, பரவாயில்ல, இந்த பேரண்ட்ஸுக்கெல்லாமே டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நிறைய பேர்லாம் வந்து எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு அப்படிலாம் நினைப்பாங்க. பட் வந்து நிறைய பேர் வந்து இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இங்கேயுமே ஒரு ஷேடோ பிக் ஆச்சு. அந்த ஷேடோ பிக்கை பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ ஒரு பூதம் மாதிரி உருண்டையாக தெரியுது, என்ன அப்படியா இருக்குது அப்படின்னு எனக்கே வருத்தமாகி அந்த ஷேடோ பிக் நான் வந்து எடுக்கல, கண்டினியூ பண்ணல. வர வழியில பார்த்தா ஒரே மண்டபம்லாம் ஃபுல்லாக கூட்டம். என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய திருமணமா, ஏதாவது ஒரு திருமணத்தில் என்ட்ரி ஆகலாமான்னு யோசித்தேன். கூட வந்து அந்த அக்காவோட பொண்ணெல்லாம் இருந்ததுனால சரி ஓகே, அப்போல்லாம் போகக்கூடாது. வீட்டுக்கு போய் நல்ல ட்ரெஸ் எல்லாம் நல்லா மினுக்குன்னு மினுக்கிட்டு வந்தால் தான் நம்ம கல்யாணத்துக்கு வந்தோம்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எதுக்குடி கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகிறோம், நம்ம போய் பப்ஸு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த அக்கா சொன்னாங்க. சரி ஓகே, கல்யாண வீடு வேணாமா, இன்னொரு நாள் வந்து நம்ம கண்டிப்பாக கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோம், கவலைப்படாதீங்க. கல்யாணத்துக்குலாம் போவோம், ஆனால் கிஃப்ட் எல்லாம் யாரும் எங்ககிட்ட கேட்கக்கூடாது ஓகே.
அதனால வந்துட்டு பப்ஸு சாப்பிட்லான்னு சொல்லி இந்த சைடு வந்துட்டோம். இந்த சைடில் வந்து அருமையாக வச்சுருப்பாங்க. இவன் ஏசி போட்டிருக்கனால என்ன கதைன்னு எனக்கு தெரில. ஒரே ஒரு சிக்கன் பப்ஸே ரூ. 50 சொல்கிறான். யார்ரா நீ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நானுமே வந்து சரி ஓகே ஒரு சிக்கன் பப்ஸ் ஒரு வெஜ் பப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டை வரைவோன்னு ஆட்டை வரைய ஆரம்பிச்சிட்டேன். நானும் ஆட்டை வரைஞ்சி ஆட்டுக்குள்ளே கலர் போட்டுன்னு போட்டுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அது ஹார்ட் மாதிரி தெரிதா இல்லையான்னு எனக்கே தெரில. ஸ்டார்டிங் கூட அது ஒரு ஹார்ட் மாதிரி தெரிஞ்சது போல். அப்புறம் ஹார்ட்டும் தெரில ஒன்றும் தெரில. நான் எவ்வளோ அழகாக ஹார்ட் வரைஞ்சிருக்கேன்னு கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டை போட்டு தட்டி விட்டு போங்க. தென் வந்து நானும் உட்காந்து ஆர்ட்டுக்கு வந்து கலர் வந்து கம்மியாயிடுச்சு. உடனே எனக்கு சாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்னொரு சாஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆட்டுக்கு நடுவில் வேற அவங்க கோடு போட்டு கொடுத்துட்டாங்க, 2 கோடு. ஆடு வேற ஆட்டு வேற விரிசல் அடைந்து விட்டது. விரிசல் அடைஞ்ச ஆட்டை வந்து என்ன ஆனாலும் ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு தென் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்ககிட்டலாம் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து மறந்துட்டேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என் லைஃப் பற்றிலாம் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ வந்து லைஃப் பற்றி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தென் வந்து அப்புறம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே பண்ணிவிட்டு சரி ஓகே வீட்டுக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு டங்கு டங்குன்னு ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஆடிக்கிட்டே எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் வீட்டில் வந்து எனக்காக செஞ்சு வச்சுருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பேர் என்னன்னு தெரியாது, ஏதோ பட்டாணி மாதிரி இருந்துச்சு. அதை வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அக்கா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா. அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு பக்கம் வந்து தேயிலையும் குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிட்டேன். பாய் பாய் காய்ஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் 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 பாய்.